நான் டயட்டில் இருக்கேன், ஆனால் ஏன் உடம்பு டயர்டாகுது? நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆன்லைனில் டயட்டுங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அது உங்கள் உடம்புக்கு தேவையா அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா உங்கள் உடம்புல நீர் சத்து அதிகமாக இருக்கா, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கா, எதுக்காக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அதாவது நீட் என்ன, உங்களுக்கு வந்து நீங்கள் அனிமியானால வெயிட்டை கெயின் ஆகுறீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பொறுத்து உங்களுடைய டயட்டோட டிசைன் வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்கள், ஒரு கரெக்டான டயட்டிஷியன்கிட்ட நீங்கள் வந்து டயட் பிளான் எழுதி உங்களுக்குன்னு சொல்லி இருக்கிற டயட்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்லைனில் இருந்து பார்த்துட்டு எனக்கு வந்து நான் இந்த மாதிரியான ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், நான் வந்து பேலியோ டயட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பண்ணாதீங்க. அதனால தான் உங்களோட உடம்புல ஒரு சில தாது உப்புக்கள் குறையிறதுனால, எனர்ஜி விட்டமின்ஸ் குறையிறதுனால உங்களுக்கு வந்து இந்த டயர்ட்னஸ் வருது. ஓகேங்களா? இப்போ வந்து நேச்சுரோபதியை பொறுத்தளவுக்கு வந்து பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லி ஒரு டயட் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும், இப்போ ஆல்ரெடி டயர்டாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த டயர்ட்னஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஆனால் திரும்ப நீங்கள் டயட்டுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக ஒரு மருத்துவருடைய இல்லைன்னா வந்து ஒரு டயட்டிஷியனுடைய அட்வைஸை வந்து கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டயட் எடுங்க.